அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ஸ்டண்ட்டான டிஃபன் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவா கிச்சடிங்க. ஒரு 10 to 15 மினிட்லேயே வந்து ரொம்ப சீக்கிரமாக இந்த டிஷ் வந்து செஞ்சு அசத்திடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அதே அளவு ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரவா கிச்சடி பார்த்தீங்கன்னா, சில பேர் கல்யாண வீட்டில் செய்கிற ரவா கிச்சடி அந்த டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வருங்க. இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். ஸோ இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடுகு பொரியட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து எப்போனாச்சும் டிஃபன் செய்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தால் இந்த மாதிரி ரவா கிச்சடி செஞ்சு பாருங்கள். நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் வந்து தேவையான முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா முந்திரி தாங்க டேஸ்ட்டு இந்த ரவா கிச்சடிக்கு. ஸோ இப்போ வந்து இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரட்டும், வெயிட் பண்ணலாம் நம்ம. இதில் 2 வெஜிடபிள் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. கேரட், அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு. தேவைன்னா நீங்கள் பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 வெஜிடபிள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரவா கிச்சடிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. என்ஹான்ஸாக எடுத்து கொடுக்கும் இன்னும் கொஞ்சம். ஸோ நிறைய பேர் பண்ணுறதில்ல நினைக்கிறேன், ஏன்னா நான் சில்ட்ரன்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லி. பட் என்னோடய சில்ட்ரன்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிட்ற டிஃபன் எது பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி தாங்க. அதுவும் வந்து தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்ச அந்த கேரட் பீன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பட்டாணி போட்டால் என்னோட வந்து பசங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து பட்டாணி நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன் ரவை. அதுக்கு வந்து 3 கப் வந்து தண்ணி, வாட்டர் வந்து கரெக்டாக இருக்குங்க. ஸோ வாட்டர் கொஞ்சம் வந்து கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். க த காய்கறி போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வெந்து வரக்கூடாது. கொஞ்சம் வந்து வாயில் கடிப்படணும். 50% அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ வந்து தேவையான அளவு நம்ம வந்து இதில் ரவை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி கலந்துக்குங்க. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து இந்த ரவா கிச்சடியில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது சொன்னேன்னா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ இதில் வந்து இன்னொரு ஐட்டம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், சேமியா. அதாவது வறுத்த சேமியா தான். பட் வந்து நீங்கள் மறுபடியும் வறுக்காதீங்க, அதை அப்படியே சேர்த்துடுங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது என்னோடய கான்செப்ட். நான் எப்போவும் வந்து இந்த ரவா கிச்சடி செய்தாலும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேமியாவும் ஆட் பண்ணுவேன். ஸோ ரவாவோட சேமியா செய்கிறப்போ சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் நமக்கு டேஸ்ட்டு. இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுடுங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ்! சூப்பரான பாருங்கள், நல்லா நம்ம போட்டு அந்த வாட்டர் எல்லாம் அப்சர்வ் பண்ணியாச்சு. நமக்கு வந்து நல்லா ரவையும் வந்து வெந்துடுச்சு. ஸோ இப்போது ரவா கிச்சடி உப்புமா ரெடி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை கலந்துக்குங்க. இப்போ கூட இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம இறக்குறப்போ கொஞ்சம் வந்து நெய் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுறப்போ சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாவா டேஸ்ட்டாக அந்த அரோமாஸ் எல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பவுலில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ சூப்பரான கலர்ஃபுல்லான சுவையான ரவா கிச்சடி ரெடி. இப்போ இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தாங்க. இதுக்கு வந்து மிஞ்சுறதுக்கு வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ இப்போ வந்து தேங்காய் தேவையான அளவு 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், தேவையான அளவு கொஞ்சம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக சேர்க்க தேவையில்லை, அப்புறம் டேஸ்ட்டு கம்மியாயிடும். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை, இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம. ஸோ அதே கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாளிக்கிறதுன்னு சொல்லி நான் புதுசாக சொல்ல தேவையில்லை. அதே கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வந்து கறி லீஃப் சேர்த்திங்கன்னா நமக்கு ஒரு தாளிப்பு ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடிக்கு மேட்சான தேங்காய் சட்னியும் ரெடி. ஸோ சுவையான ரவா கிச்சடி அண்ட் தேங்காய் சட்னி ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரவா கிச்சடியோட இந்த தேங்காய் சட்னி காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் இன்பாக்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ.